அந்த இடத்துல அவங்களுக்கு நாம் பசங்க ஏதோ அவங்களுக்கான பதில் என்னவோ அதை சொல்கிறோம் அப்படின்ற லெவலில் தான் நம்ம வச்சுக்க முடியுமே தவிர நம்ம வந்து போகிற இடத்துலலாம் கவுன்சிலரை தூக்கிட்டு போயிட்டு இருக்கிறதுன்றது சரியாக வராது. நம்மளுக்கு ஒரு சும்மா தான் சார். ஆமாம், இப்போ நான் நேற்று ஆட்டோவில் வரேன், ஆட்டோ டிரைவருக்கு நான் கவுன்சிலரா இல்லை ட்ரெயினரா யாருண்ணா? நான் ஒரு ட்ராவலர். அவருக்கு இப்போ ஒரு 10 நிமிஷத்தில் தூக்கி போட்டு போக போகிறாரு. அவர்கிட்ட போய் நீ வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னா அப்படின்னு ஆரம்பித்தேன்னா அவர் பாதியில் நிறுத்தி இறக்கி விட்டு விடுவார். அதனால் அது வேறு, அந்த ஷூ வேறு, இந்த ஷூ வேறு. அந்த ரெண்டையும் புரிஞ்சுக்கணும் சார். நான் இவருக்கு சிம்பாலிக்காக ஒன்று சொன்னேன். நீங்கள் ஒன்று பண்ணுங்க சார், நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன கலர்லாம் பிடிக்கும்னு கேட்டேன். அவர் வந்து பிளாக் ரொம்ப பிடிக்கும்னாரு. ரைட்டு, இன்னொரு கலர் டார்க் கலர் எதுனா மேபி ப்ரௌன், டார்க் ப்ரௌன். நீங்கள் ஒன்று பண்ணுங்கள், டார்க் ப்ரௌன் ஷூ ஒன்று வச்சுங்க, டார்க் பிளாக் ஷூ ஒன்று வச்சுங்க. டார்க் பிளாக் ஷூ வந்து ஆஃபீஸ்க்கு, வீட்டில் இருந்து கிளம்பும்போது இதை போட்டுட்டு போங்க. அங்கே ப்ரௌன் ஷூ வச்சுங்க, அங்கேருந்து கிளம்பும்போது ப்ரௌன் ஷூவை போட்டுட்டு இங்கே வந்துடுங்க. ப்ரௌன் ஷூ போடும்போதெல்லாம் நீங்கள் அப்பா ரிமைண்டர் இருக்கட்டும், ப்ரௌன் ஷூ ஐயோ நான் அப்பா வரல போயிட்டு இருக்கிறேன் அப்படின்னு. இங்கேருந்து போகும்போதெல்லாம் பிளாக் ஷூ 2 செட் வச்சுங்க. இங்கே போட்டு வருவீங்க. ஆமாம், ஷூ போட்டு தான் ஆகணும். ஆமாம், பிளாக் போட்டு நீ வந்து நான் ஆஃபீஸ் போகிறேன் பிளாக்கை போட்டு போ, ஆமாம் வீட்டுக்கு போகிறேன் ப்ரௌனை போட்டுவாங்க அப்படின்னு உங்கள் மைண்டுக்கு நீங்கள் சொல்லி ஆகணும், வேறு வழி இல்லை. கரெக்ட் கரெக்ட் சார். இந்த ஒரு சிம்பிளான புரிதல் வந்து இவ்வளோ சிம்பிளாக வரணும். வேறு வரலன்னா இன்றைக்கி நிறைய ஃபேமிலியில் ஏங்க அவர் கொஞ்சம் நல்லவர், நீங்கள் கொஞ்சம் ஒத்து போகக்கூடாதான்னு மனைவிட்டு போய் சொல்லுவாங்க. மனைவி இதுக்கு மேலே ஒத்தே போக முடியாதுன்ற லெவலில் ஒத்து போயிருப்பாங்க அவங்க. அவர் என்னங்க, அவர் முழுக்க அவர் ஃபவுண்டராக வராரு, வாழறாரு, ஃபவுண்டராகவே போயிடுறாரு. சில பேர்லாம் பார்த்துருக்கீங்களா, வீட்டில் வந்து இந்த கட்டில் விற்றுட்டு பூசுவாங்களான்னு நினைக்கிறேன். இதில் ஒரு 5000 ரூபா குறையும், அதில் ஒரு 4000 ரூபா கூடுன்னு கணக்கு போட்டுட்ருப்பாங்க. நீ ஆஃபீஸில் உட்காந்து இதெல்லாம் போட்டுக்கோ. ஒய்ஃபை பேசும்போது சில பேர் சொல்லுவாங்க, இதெல்லாம் நீ அங்கே பேசு, இங்கே ஏன் பேசுகிறேன், மாற்றணுன்னா மாற்று. ஏன்னா வீடு அதற்கானது அல்ல. அதாவது 1 + 1 = 2, 1 + 1 = 2. இந்த 2வை எடுத்துகிட்டு வர்றது தான் வீடு.